டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கைனடிக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து கைனடிக்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணுவோம். ஸோ வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா லெட்டஸ் கன்சிடர் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இப்போ ஒரு ஏ என்ற ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனோட ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம வந்து K1 அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம இதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் டைம் T0. ஸோ அதாவது வந்து அந்த ரியாக்ஷன் மிக்சரை மிக்ஸ் பண்ண உடனே அந்த மிக்சரில் இருந்து ஒரு பர்டிகுலர் ml 5 ml 10 ml எடுத்து டைட்ரேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க பெரும்பாலும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எத்தனை அட் டைம் T ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டைமில் ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்ன? ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன்னு வச்சுக்கணும். நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ வந்து ஏ மோல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அசீவ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த டைமில் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் வந்து இந்த ரியாக்ஷன் மிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வெளியில் எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் ml 5 ml 10 ml எடுத்து டைட்ரேஷன் பண்ணி ஸோ அந்த டைமில் எவ்வளோ ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்மாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலமாக ரியாக்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வந்து அட் டைம் T ஈக்குவல் டு T. ஸோ அதாவது அந்த Tன்றது வந்து 5 minutes 10 minutes இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸை நீங்கள் ஒரு வேளை வந்து ரியாக்ஷன் ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு எக்ஸ் மோல் வந்து பார்த்தா வந்து ப்ராடக்ட் வந்து உருவாயிருக்குது. ஸோ அப்படின்னா அப்போ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A-X. உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 100 மாலிகுல்ஸ் வந்து ஏ இருக்குது அப்படின்னா ஸோ அதில் 30 மாலிகுல்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து 30 இருக்குது. ஸோ அப்போ 100 - 30 வரும் 70 வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே A-X அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ரேட் ஈக்குவேஷன் என்ன? ஸோ ரேட் ஈக்குவல் டு ஸோ வந்து -d/dt ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏல வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இல்லை ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து குறையுது. ஏன்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது. அதனால நம்ம செய்கிறோம் மைனஸ் சைன் போட்டிருக்கிறோம். ஸோ அப்படின்னா வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து dx அதாவது எக்ஸ் இது எவ்வளோ மோல் உருவாயிருக்குது அப்படின்றத வச்சே வந்து எக்ஸ்னே நம்ம சொல்கிறோம் dx/dt இப்படியும் வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ வந்து இது ஈக்குவல் டு இதுதான் வந்து நம்ம ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேட் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இங்கே பார்த்தோன்னா வந்து K1. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து K1 இன்ட்டு A-X. சரிங்களா? ஸோ வந்து அட் டைம் Tயில் வந்து ஏன்னா வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் டைமில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்மாக இருக்குதுன்றது வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்றத வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போ dx/dt அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன். ஸோ அது தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ வந்து K1 இன்ட்டு A-X அப்படின்றத ஃபார்முக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எழுதணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் டிட்டர்மினேஷன் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நிச்சயமாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டெப் எடுத்துன்னு வந்துடணும். இது வந்து என்னன்னா ரேட் ஈக்குவேஷன் ரேட் லா ஈக்குவேஷன் இது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். இன்டெகிரேஷன் பண்ணோம்னா இப்போ எக்ஸ் இருக்குன்னா எக்ஸுக்கு எக்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து dxக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வந்துடணும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ ஆல்டர் பண்ணுறோம். அதாவது dx இந்த A-X வந்து இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்களா? லெஃப்ட் சைட் எடுத்துன்னு வரும்போது அது இங்கே வந்து நியூமினேட்டரில் இருக்குது டினாமினேட்டரில் வந்துடும். அதாவது வந்து dx/A-X ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி வந்து இந்த dt வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் எடுத்து போயிடுறேன். ஸோ அதாவது K1 இன்ட்டு
டிடி. ஸோ இப்போ ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ நம்ம 2ன்னு வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஸோ வந்து அப்பான் இன்டெகிரேஷன் இன்டெகிரேஷன் அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 2 அப்படி கூட எழுதலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் என்ன வரும், இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ அப்போ தான் வந்து ஏன்னா ஸ்கிப் பண்ண மாதிரி ஆகிடும். a minus x ஈக்குவல் டு இப்போ k1ன்றது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ வந்து என்னன்னா ஒன்லி டிடி. ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து என்னன்னா நார்மலாகவே dx by a minus x. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா இருக்குது, இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் ln a minus x ஈக்குவல் டு இது வந்து k1 அப்படியே தான் இருக்கும். டிஃபரன்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு x வரும். ஸோ ஜென்ரலாக அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்ன்றதால கேன்சல் ஆகி டீன்னு வரும். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐன்ற மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா. ஸோ இந்த ஐன்றது வந்து இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டெரிவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ வந்து நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து t ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது, அதாவது இனிஷியலாக வந்து டைம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0. ஸோ அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் 0. ஸோ அதான் வந்து அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஸோ வந்து ஆப்வியஸ்லி எக்ஸ் ஈக்குவல் டு வந்துடும், எக்ஸ் வந்து 0. சரிங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணீங்க. இப்போ இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும், ஈக்குவேஷன் 3 பிகம்ஸ் மைனஸ் ln a minus 0 equal to k1 into t வந்து 0 plus I. ஸோ உங்களுக்கு என்னன்னா இந்த டேர்ம் வந்து இப்போ 0 into k1 0 ஆகிடும். ஸோ வந்து ln மைனஸ் ln ஏன்னு வரும். ஸோ வந்து இந்த மைனஸ் 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். ஸோ சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும், ஐயோட வேல்யூ என்ன வருது, I ஈக்குவல் டு மைனஸ் ln a. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் I value இல்லை value of I value in equation 3. ஸோ அப்போ equation 3 என்ன வரும், equation 3 ஸோ மைனஸ் ln a minus x equal to k1 into t மைனஸ் ஸோ ஐயோட வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம் மைனஸ் ln a. ஸோ இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த k1t நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அதை வந்து நான் இந்த பக்கம் எழுதுகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன், ஈக்குவல் டு இந்த மைனஸ் ln a வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும், ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ln a மைனஸ் ln a மைனஸ் எக்ஸு. ஸோ இதை நமக்கு தெரியும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாகரிதம் வேல்யூ, அதாவது லாகு இல்லைன்னா வந்து நேச்சுரல் லாகரிதம் ln. ஸோ அதாவது ln a மைனஸ் ln b. ஸோ இது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ln a by b அப்படின்னு எழுதும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ln a by a மைனஸ் எக்ஸ் k1 into t. ஸோ அப்போ k1 வேல்யூ என்ன வரும், k1 ஈக்குவல் டு 1 by t இன்ட்டு இந்த t வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே அதான் நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டராக மாறிடும் 1 by t ln a by a minus x. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதில் வந்து நம்ம லாகதம் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாம் நேச்சுரல் லாகதம் ரிமூவ் பண்ணிவிட்டு லாகதம் வேல்யூ தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ இதனோட வேல்யூ ஸோ அதாவது ln இப்போ எக்ஸ் இதை வந்து நீங்கள் 2.303 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் log 10 to the base of x அப்படின்ற மாதிரி எழுத முடியும். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன் 4 நம்ம எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 4 உங்களுக்கு தெரியும். சாரி, ஸோ ஈக்குவேஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து k1 ஈக்குவல் டு 1 by t இன்ட்டு ln a by a minus x. ஸோ அப்போ k1 ஈக்குவல் டு ஸோ வந்து அந்த 1 by பதிலாக 2.303 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா ln வந்து நம்ம லாகதமாக மாற்றுறோம். ஸோ பை t இன்ட்டு
logarithm of a by a minus x. ஸோ 10 to the base வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டோம். ஸோ வந்து போடலனாலே அதோட மீனிங் வந்து பேஸ் 10 இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் டிட்டர்மினேஷன் பண்ணுறது இப்போ எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னாலே ஸோ இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டெரிவ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனோட யூனிட் என்னன்றது வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஸோ யூனிட் பார்க்கும்போது இப்போ நீங்கள் K1 ஈக்குவல் டு ஸோ அதாவது ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னன்னா 1 டைம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வந்து செகண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து லாக் வேல்யூ லாக் இது வந்து என்னன்னா இதுவும் கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் மோல் பர் லிட்டர் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். மோல் பர் லிட்டர் ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஒன்லி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்பர் தான். அதுக்கப்புறம் லாக் வேல்யூ நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இன்வெர்ஸ் இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ் சரிங்களா. ஸோ வந்து இதை எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மோல் பர் லிட்டர் இல்லை மோல் பர் டி மீட்டர் கியூப் அப்படின்னு போடுவாங்க. ஸோ மோல் பர் லிட்டர் பவர் n இன்ட்டு மோல் பர் லிட்டர் பை எஸ் அதாவது செகண்ட் இது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம்னு போடலாம். நான் வந்து என்னென்னா செகண்ட்னே போடுறேன். ஸோ இப்போ n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா இப்போ n ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ வந்து என்னன்னா மோல் பர் லிட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இது 1/2 என்றது வந்து ஸோ அதெல்லாம் செகண்ட் இன்வெர்ஸ்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு அது n ஈக்குவல் டு 1 பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? ஸோ வந்து இதுவும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எந்த ஆர்டர் கேட்டாலும் வந்து ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கூட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 ஆர்டர் ரியாக்ஷனோட அதாவது அந்த ரியாக்ஷனோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு இப்போ 2.5னா அதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2.5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + இப்போ 1/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன வரும்? ஸோ வந்து இன்ட்டு அதாவது 2 × 2 4 ஸோ 5/2 ஸோ 5/2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அதில் ஒரு வேல்யூ வந்து கேன்சல் ஆச்சுன்னா 3/2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த 3/2 வந்து மேலே போகும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸாக மாறிடும். அந்த 3/2 நீங்கள் உள்ளார எடுத்து வந்து பெருக்கணும். ஸோ இதை நீங்கள் கால்குலேஷன் போட்டு நம்ம இது வந்து தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து என்னன்னா வெவ்வேறு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூனிட் வரும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுரேனியம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238 வந்து தோரியம் 234 கன்வெர்ட் ஆகும். 234 தோரியம் வந்து பார்த்தீங்கன்னா 90 சரிங்களா. ஸோ ப்ளஸ் என்ன வரும்? ஸோ ஹீலியம். ஸோ வந்து அந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆல்ஃபா எமிஷன் ஆஃப் யுரேனியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அதாவது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கூட இதை கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதே மாதிரி வந்து டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அதாவது ஃபெராக்சைடு. ஸோ H2O2 இருக்குது பார்த்தீங்களா. H2O2 ஸோ இது டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ வந்து என்னன்னா வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீகம்போஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த N2O5 சொல்யூஷன் வந்து அதாவது CCl4ல கரைச்ச N2O5 ஸோ அது வந்து டீகம்போஸ் ஆகி N2O4 ஆகும். ½ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2NO2 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரிக் ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தில் அசிட்டேட். ஸோ எத்தில் அசிட்டேட் ஸோ வந்து வாட்டர். ஸோ வாட்டர் வந்து லார்ஜ் எக்ஸஸாக இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அதனாலேயே அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் லார்ஜ் எக்ஸஸ். ஸோ வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டிக் ஆசிடும் ப்ளஸ் எத்தனாலும் வந்து உருவாகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ மோனோமாலிகுலர் ரியாக்ஷன் கூட நம்ம அதுக்கான நேம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்குறோம். ஸோ வந்து மொத்தத்தில் ஸோ ஒரு நீங்கள் வந்து கைனடிக்ஸாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டோன்னா இது எல்லாமே எழுதணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் லைஃப் பீரியடும் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ வந்து ஆஃப் லைஃப் டைம். ஸோ அது வேணும்னா நம்ம ஆஃப் லைஃப் டைம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் எல்லாத்துக்கும் ஆஃப் லைஃப் டைம் வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா அது ஒரு தனி டாப்பிக்காகவே பார்த்தா அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ஐடியா இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.